ஹலோ. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பற்றி, பரதநாட்டியத்தை பற்றி ஒரு தொகுப்புரையாக சொல்ல வந்திருக்கிறேன். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். இன்று நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தோடு நெருக்கமாக இணைந்துள்ள ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறேன். அது பரதநாட்டியம். பரதநாட்டியம் இந்தியாவின் பழமையான நடன வடிவங்களில் ஒன்றாகும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்றை கொண்டது. பரதநாட்டியத்தின் கடவுள் நட்ராஜன் சிவபெருமான். தென்னிந்திய கோயில்களில் தோன்றிய இது முதலில் தெய்வங்களுக்கு சமர்ப்பணமாக அரங்கேற்றியது. அந்த காலத்தில் பொழுதுபோக்காக கருதப்படவில்லை, ஆன்மீக கட்டுப்பாடு என்றும் மனித ஆன்மாவை தெய்வத்துடன் இணைக்கும் வழி என்றும் கருதப்பட்டது. பரதநாட்டியம் என்ற சொல்லுக்கு அழகான பொருள் உண்டு. ப என்றால் பாவம், அழுத்தமான உணர்ச்சி. ரா என்றால் ராகம், இசை. த என்றால் தாளம், நாட்டியம் என்றால் நடனம். எனவே பரதநாட்டியம் என்பது பாவம், இசை, தாளம், அசைவுகள் அனைத்தையும் இணைக்கும் முழுமையான கலை வடிவமாகும். பரதநாட்டியத்தின் மிக அழகான அம்சம் அதன் கதை சொல்லும் திறன். கண்ணழகு, முகபாவங்கள், கைகாட்டுக்கள், காலடி சத்தம். இதன் மூலம் இராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் போன்ற காவிய கதைகள் உயிரோடு காட்சியளிக்கின்றன. ஒரு புருவம் உயர்த்தல், ஒரு சிரிப்பு, ஒரு கைத்தட்டல் கூட முழு கதையே சொல்கிறது. முதலில் பரதநாட்டியம் கோவில்களில் தனிநபர் நடனமாக இருந்தது. ஆனால் இன்று அது உலகம் முழுவதும் கலாச்சார விழாக்களில், மேடைகளில் கல்வி பாடமாகவும் கற்பிக்கப்படுகிறது. எனினும் அதன் மையம் ஒன்றே: அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும். பரதநாட்டியம் ஒரு நடனம் மட்டுமல்ல, அது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றுக்கு பயிற்சியாகும். அரமண்டி என்னும் நிலைமைகள் உடல் வலிமையை பெற வேண்டும். கைகாட்டுதல் துல்லியத்தை கேட்கின்றன. முகபாவங்கள் நுட்பமான உணர்வுகளை தேவைப்படுத்துகின்றன. இன்றைய அதிவேக உலகில் புதுமையான நடன வடிவங்கள் கவனத்தை ஈர்க்கும் காலத்திலும் பரதநாட்டியம் நம் பண்பாட்டு வேர் நோக்கி திருப்புகிறது. இது உயிரோடு வாழும் மரபு. அது நம்மை ஊக்குவிக்கிறது, உயர்த்துகிறது, பாரம்பரியத்தோடு இணைக்கிறது. இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் இந்த கணத்தில் நமக்கு சொந்தமான இந்த அழிவற்ற கலை வடிவத்தை பெருமைப்படுத்துவோம். பரதநாட்டியத்தை மதித்து பரப்புவதன் மூலம் நாமும் நம் கலாச்சாரத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்குவோம். முடிவில் ஒரு எண்ணத்தை சொல்ல விரும்புகிறேன். பரதநாட்டியம் என்பது நாம் காணும் ஒரு நடனம் அல்ல, அது நாம் அனுபவிக்கும் ஒரு பயணம். அது பாரம்பரியத்தின் இதய துடிப்பு, பக்தியின் தாளம், காலத்தை தாண்டும் கவிதைகளின் வெளிப்பாடு. மேலும் இந்த பத்மஸ்ரீ கலா இதை நான் பார்த்து கொண்டிருந்த காலத்தில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் கவனித்தேன். எஸ்பெஷலி முத்திரைகள், கால் அசைவுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து சிறிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்களை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் குரு திரு கிருஷ்ணா அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.